கீழ்ப்படிந்திருங்க. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. கடவுள் உன் சூழ்நிலையை மாற்றுகிறவர் அல்ல, உன்னை மாற்றுகிறவர். உன்னை மாற்றும்போது உன் சூழ்நிலையில் தானாக மாறிவிடும். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சகோதரனே, சகோதரி, ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு சொல்கிறேன், பொறுப்பில் இருக்கக்கூடிய அன்பு உள்ளங்கள் ஆன்மாக்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகிறது, ஜெபக்கூட்டங்களுக்கு போகிறது, ஜெபம் பண்ணுறது சூழ்நிலையை மாற்றும்படி என்னை மாற்றும். சூழ்நிலையை மாற்றுகிறதற்கு கடவுள் மனுஷனாக பிறக்கவில்லை. உன்னை மாற்றுகிறதற்காக, பாவியாகிய உன்னை பரிசுத்தனாய் மாற்றுவதற்காக, சாபத்தில் இருக்கிற உன்னை ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் மாற்றுவதற்காக, செத்துப்போன உன்னை ஆவியை உயிர்ப்பித்து ஜீவனுள்ளவனாய் உன்னை இந்த பூமியிலே வாழ வைப்பதற்காக, இதை செய்வதற்காகத்தான் கடவுள் உன்னை தேடி வருகிறார். நீ இந்த பூமியில் அழியாமல் இருக்கிற ஒரே ஒரு காரணம், இதை அவர் செய்வதற்காக உனக்காய் காத்து கொண்டிருக்கிறார், பொறுமையாக இருக்கிறார். நீ எந்த மதத்தில் வேணாலும் இரு, எந்த சபையில் வேணாலும் இரு, நீ எந்த கோயிலுக்கு வேணாலும் போ, ஆனால் இங்கே அவர் சொல்கிற ஒரே ஒரு விஷயம், மனம் திரும்பும். என்னை தேடு, என்னை சார்ந்து வாழு. என்னை சார்ந்து நீ வாழும்போது என் தூதர்கள் உனக்கு துணையாக பாதுகாப்பாக இருப்பார்கள். நீ என்னை தேடும்போது நான் உன்னை தேடி வருகிறேன். நீ மனம் திரும்ப என்னை விட்டு நீ பிரிந்து போகும்போது புயல் கண்டிப்பாக வரும். உன் குடும்பத்திலே பல பல பிரச்சனைகள், பல நீ எதிர்பார்க்காத, நினைச்சு பார்க்காத அத்தனையும் நடக்கும். ஏன்னா இது எல்லாம் நீ மாறாததுனால. கடல் தன்னால் கொந்தளிக்கும், சுனாமி தன்னால் வரும், புயல் காற்று அடிக்கும், உன்னுடைய வாழ்க்கை உடைஞ்சி ஒன்றுமில்லாமல் போகக்கூடிய அளவுக்கு எல்லாமே பண்ணணும். ஏன்னா தேவன் இல்லைன்னா இந்த உலகத்தின் அதிபதி டிஸ்பிளித்து லூசிபர் சாத்தான்னு சொல்லக்கூடிய அவன் தான் எல்லாத்தையும் என்ன செய்வான். உன் குடும்பத்தில் அமைதி வேணுமா, புருஷன் முன்னாடி உள்ள அன்பு, சந்தோஷம், சமாதானம் வேணுமா, பிள்ளைகள் தாய் பிள்ளைகளுக்குள்ள நல்ல உறவுகள், பாசம் வேணுமா, அது உன்னை கேட்கிறாரு. என்னை மாற்றும். அன்பு நிரப்பும், அமைதியினால் நிரப்பும், பொறுமையினால் நிரப்பும், சாந்தத்தினால் நிரப்பும், சமாதானத்தை. இயேசுவே உம்மை போல என்னை மாற்றும், உம்மை போல் நான் வாழ வேண்டும் அப்பா. Thank you, Father. Thank you, Father. Bless. ஆவியானவரே, ப்ளீஸ் உங்கள் ஹெல்ப் எங்களுக்கு தேவைப்பா. எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஏற்றவாளனை, துணையாளனை, இப்போது இதை கேட்டு நிற்கிற உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. மறுபிறப்பை கொடுக்கறது நீங்கள் மட்டும்தான். இயேசு நிக்கத்தூமை பார்த்து ஒரு மதத்தினுடைய சட்டங்கள், மதத்தினுடைய வேதங்களை நன்கு அறிந்த ஒரு ஆசாரியின் இடத்துல தான் சொல்கிறார், நீ மறுபடி பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டாய் என்று சொல்லி. அதனால் நீங்கள் எந்த மதத்தவராக இருந்தாலும் சரி, மதத்தினுடைய எல்லா சட்ட திட்டங்கள் தெரிஞ்சு, சத்தியம் தெரிஞ்சு, பைபிள் தெரிஞ்சு, குரான் தெரிஞ்சு, கீதை தெரிஞ்சு, எல்லாத்தையும் நீங்கள் அறிஞ்சு நீங்கள் என்ன செஞ்சுருக்கலாம், மதத்தில் வைராக்கியம் இருக்கலாம். நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, இயேசு சொல்கிற ஒரே ஒரு காரியம், நீ மறுபடியும் பிறக்க வேண்டும், ஆவியினாலே பிறக்க வேண்டும். நீ மறுபடியும் பிறக்காவிட்டால், ஆவியினாலே பிறக்காவிட்டால் இந்த ராஜ்யம் உனக்கு வராதப்பா. அது வரைக்கும் உன் வீட்டில் குத்தளிப்பு இருக்கும், புயல் இருக்கும், நஷ்டம் இருக்கும், நீ தேடுற நிம்மதி இருக்காது, நீ தேடுற வருமானம், ஆசீர்வாதம் இருக்காது. ஆசீர்வாதம் வேணும்னா நீ தேவனிடத்தில் திரும்பும். உன்னோடு எனக்கு உறவு வேணும். இயேசுவே உம்மை போல் மாறணும். உம்முடைய ஐக்கியத்தில் எனக்கு பங்கு வேணும், பரிசுத்தத்தில் பங்கு வேணும், உங்களுடைய ராஜ்யத்தில் எனக்கு பங்கு வேணும், உங்களோட எனக்கு பங்கு வேணும் சொல்லு. Thank you, Father. Thank you, Father. Thank you, Father. தீமான கரபு ஷல்பியா. எல்லோரும் கரங்களை தட்டி ஆவியானவரை வரவேற்போம். ஆவியானவரே உம்மை வரவேற்கிறேன். வாரும் ஆவியானவரே, வாரும் பரநாவியே, திருவைகளை ஆரும் பரநாவியே, ஆரும்
நெஞ்சம் திறப்பிடுமே. நிகழ்ச்சியை பார்க்குறவங்க நீங்க இப்படி ஈஸியாக இருந்தீங்க. என்னை நிரப்புங்க, உங்க ஆவியினால் நிரப்புங்க, உங்க ஜீவனால் நிரப்புங்க. பரமாத்மாவே, இந்த ஜீவாத்மாவை இப்படி நீங்க நிரப்புங்கப்பா. எங்களை நிரப்புங்க, உங்க பரிசுத்தால் எங்களை நிரப்புங்க, உங்க புண்ணியத்தினால் எங்களை நிரப்புங்க, உங்க கிருபையினால் என்னை நிரப்புங்க. மாசற்ற தேவ கிருபையே என் மேல் இருக்க
இருப்பார்களாக. இயேசுவின் நாமத்தை உபயோகப்படுத்தும் போது, இயேசுவின் மாசற்ற விளையாடப்பட்ட ரத்தத்தை உங்கள் பிள்ளைகள் உபயோகப்படுத்தும் போது வல்லமை